இந்த வீடியோவில் நம்ம வியூ பற்றி பார்க்க போகிறோம். வியூவில் மொத்தம் 6 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் வயர் ஃப்ரேம். கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிற ஆப்ஜெக்ட் நீங்கள் என்ன ஃபில் பண்ணியிருக்கீங்க, என்ன எஃபெக்ட் வந்து அது ஃபில் பண்ணியிருக்கீங்க, இல்லை வேறாச்சும் நல்ல எஃபெக்ட் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. வெறும் லைன் டிராயிங்கை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், டிஸ்பிளே பண்ணும். வியூ மெனுவில் வயர் ஃப்ரேம்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவும் ஒரே மாதிரி லைன் டிராயிங்காக தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒன்று ஆட் பண்ணி வரும்னா, நீங்கள் எஃபெக்ட் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து டிஸ்பிளே பண்ணணும். இப்போ இது இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு நம்ம டிராப் ஷேடோ யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால அந்த பாக்ஸ் வந்து டிராப் ஷேடோ யூஸ் பண்ண அளவுக்கு நமக்கு வியூவில் காட்டுது. அடுத்து வியூ மெனுவில் டிராஃப்ட் என்னன்னா, நீங்கள் வரைஞ்சிக்கிற டிராயிங் வந்து ஓரளவுக்கு கிளியராக தெரியும். ஒயர் ஃப்ரேம் இருக்கு இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபில் பண்ணியிருக்கிற டாட்டா தெரியுது, இதான் டிராஃப்ட்டுங்கிறது. அடுத்து வியூ மெனுவில் நார்மல். இப்போ நார்மல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன எஃபெக்ட் ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் நார்மலாக தெரியும். ஆனால் இந்த எட்ஜிலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அந்த பீஸில் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லைங்களா, அந்த வியூ வந்து தெரிஞ்சதுன்னா நார்மல் இருக்குன்னு அர்த்தம் நமக்கு. அடுத்து வியூ மெனுவில் என்ஹான்ஸ்டு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஆப்ஜெக்ட் வந்து ரியலாக நல்லா பார்க்கறதுக்கு வந்து நல்லா கிளியராக தெரியும். எட்ஜெல்லாம் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜெல்லாம் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம வியூ மெனுவில் அடுத்ததாக பார்க்க போகிறது என்ஹான்ஸ்டு வித் ஓவர் பிரிண்ட். என்ஹான்ஸ்டு வித் ஓவர் பிரிண்ட் வந்து எக்ஸ்ட்ரீல வந்து அட்வான்ஸாக வந்த ஒரு ஆப்ஷன். என்ஹான்ஸ்டு வித் ஓவர் பிரிண்ட்னா என்னன்னு, எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ஓவர் பிரிண்ட் ஃபில் கொடுக்குறீங்க. அந்த ஓவர் பிரிண்ட் ஃபில் கொடுத்தனால பிரிண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, பிரிண்ட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குங்கிற ரிசல்ட் நீங்கள் இங்கேயே பார்த்துக்க முடியும். அதுக்கு இந்த டிராயிங் நம்ம கிரியேட் பண்ணதில் எல்லோ வந்து ஓவர் பிரிண்ட் ஃபில் கொடுத்துக்குவோம். எடிட் மெனுவில் ஓவர் பிரிண்ட் ஃபில் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஓவர் பிரிண்ட் ஃபில் செலக்ட் ஆகிருக்கு. ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி இருக்கும், அப்போ ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வியூவில் என்ஹான்ஸ்டு வித் ஓவர் பிரிண்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட ரிசல்ட் வந்து இந்த மாடலில் தான் வரும். அதனால ஓவர் பிரிண்டை பொறுத்து மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து ஓவர் பிரிண்ட் லைனு கொடுத்து பார்ப்போம். இந்த லைன் வந்து அவுட்லைன் வந்து நீங்கள் சயான் ஃபில் பண்ணியிருக்கீங்க. எடிட் மெனுவில் ஓவர் பிரிண்ட் அவுட்லைன் கிளிக் பண்ணுறீங்க. ஆல்ரெடி வியூ மெனுவில் என்ஹான்ஸ்டு வித் ஓவர் பிரிண்ட் ப்ரிவியூவில் இருக்கிறனால உங்களுக்கு இது டிஸ்பிளே பண்ணுது. இப்போ இந்த ஓவர் பிரிண்ட் அவுட்லைன் கொடுத்து அடிச்சிருந்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, சயான் கொடுத்தது க்ரீனாக மாறிடும். வியூ மோட் கம்ப்ளீட்.